ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம மும்பையில் டாடா ஹேரியர் டாட் லான்ச்சில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட டாடா ஹேரியர் ஈவி இருக்குது. ஃபைனலி இந்த டாடா ஹேரியர் ஈவி லான்ச்சில் வந்துட்டு ப்ரைஸிங்குமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 21.49 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு டாடா ஹேரியர் ஈவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு லுக் மாதிரி நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த எலக்ட்ரிக் கார் டிசைன்லேயே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் எல்இடி டிஆர்எல் இந்த ஹேரியர் ஈவிலையுமே வருது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடிலேயே ஃபாக் லாம்ப் வந்துருது. ஸோ அந்த இடத்துல கீழே சின்னதாக ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏரோடைனமிக்ஸ்க்காக ஒரு வெண்ட்டுமே வந்துருது. யூஸ்வலாக நம்ம டாட்டாவோட கார்ஸில் கர்வ்லலாம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரியே ஒரு கிரில் வந்துட்டு இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெவல் 2 ADAS சிஸ்டம் வந்துட்டு இந்த காரில் வந்துடும். ஸோ அதுவுமே இந்த காரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேமரா வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அந்த கேமராவுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டீரியரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம உள்ள பொறுப்பை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓவராலாக இந்த எக்ஸ்டீரியரில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த போர்ஷனுமே சேஞ்ச் ஆயிருக்கு, ஸ்டிப் லைட் புதுசாக கொடுத்துருக்காங்க. சைடில் இருந்து பார்க்குறப்போ காரோட லென்த்து டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இங்கே வந்துட்டு லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்க டயர் கொடுத்துருக்காங்க. 245/55 ஆர் 19 இன்ச்சில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 19 inch வீல்ஸ் வந்துட்டு இங்கே வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபெண்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா .tv அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஹேரியர் இதுக்கு ஸ்பெஷலாக வருது. டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் இந்த கார் வரும். அண்ட் ஆல்சோ 4 wheel டிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலுமே இந்த காருக்கு டிஸ்க் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அல்ட்ரா கிளைடு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷனை வந்துட்டு இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங்கோட தான் இந்த சஸ்பென்ஷன் வரும். ஸோ அதனால் அந்த ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷனோட ஒர்க்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா QWD அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா 2 எலக்ட்ரிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு 4 wheel drive சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மாஸ் மார்க்கெட் கார்ஸில். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கார்ஸ், அதாவது எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 wheel drive சிஸ்டம்ங்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இதோட டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே அதுக்கு அவங்ககிட்டயுமே பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் தான் கார் இருக்கும். இதில் வந்து 4 wheel drive சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் மோரார்லெஸ் டிசைன் சிலுவேட் வந்து சிமிலராக தான் இருக்குது. அதில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரியர்லையுமே அதே தான். கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே அதுவும் கண்டினியூ ஆகுது. Harrier.tv அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலி ஒரு 4 கலர் ஆப்ஷனில் இந்த Harrier.tv அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இந்த காரில் ஆட்டோ பார்க் ஃபீச்சருமே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். நம்ம லேண்ட் ரோவர்லாம் பார்த்தோம்னா உள்ள IRVM வந்துட்டு இந்த கேமரா மூலியமாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே டெக்னாலஜி வந்துட்டு இந்த டாடா Harrier.tv கொடுத்துருக்காங்க. இது வந்து EIRVM அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 502 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த காரில் வந்துடுது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த எலக்ட்ரிக் காருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. அண்ட் அப்பேச்சர் எல்லாமே ஓகே தான். 10 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். டச் ஸ்க்ரீனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. OLED டிஸ்பிளே சாம்சங்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உள்ள பொறுப்பை பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பிராண்ட்ஸ் எல்லாம் வர வர அந்த ஸ்பேர் வீல் வந்து கட் பண்ணிட்டே வராங்க. பட் ஸ்டில் டாடா ஹேரியரோட ஈவியில் ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. எலக்ட்ரிக் டெயில்கேட் அண்ட் பார்சல் ட்ரே எல்லாமே இந்த காரில் வந்துடுது. சீட்டுக்கு 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் டெயில் லேம்ப்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஆல்ரெடி இருந்த ஹேரியர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸுமே இந்த காரில் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ரியரில் ஸ்பாயிலர் வந்துடுது. டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வைப்பருமே வந்துடுது. இது பார்த்தோம்னா ஸ்பாயிலருமே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து சார்ஜிங் பாயிண்ட். எஸ், இங்கே தான் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அந்த பெட்ரோல் டீசல் கார்ஸ் மாதிரி இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார் வந்துட்டு சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் ஆச்சு அப்படின்னா சார்ஜே போட முடியாது. ஒரு பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேரியர் பார்த்தோம்னா டோட்டலி ஒரு 2 பேட்டரி பேக்கோட வரும். 65 kWh அண்ட் 75 kWh பேட்டரி பேக்கோட கொடுக்குறாங்க. கிளைம்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ 627 kilometers ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 to 550 kilometers நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது தவிர இந்த காரில் அடிஷனலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த அல்ட்ரா கிளைடு அந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு வேறு லெவல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ 3.3 kW 7.2 kW பேட்டரி பேக்கோட வரும். இது மட்டும் இல்லாமல் 120 kW DC ஃபாஸ்ட் சார்ஜருமே இந்த ஹேரியர் ஈவி சப்போர்ட் பண்ணும். வெறும் 25 minutesல 20 to 80% சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாட்டாவோட சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெட்டரான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் ஈவி கார்ஸுமே நம்ம நிறைய வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேரியர் ஈவியோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் .tv பேஜிங்குமே இந்த இடத்துல வந்துடுது. சைடில் ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த இடத்துல ஒரு லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க, வார்னிங் லைட்ஸ்.
ஸ்விட்ச் கியர்ஸ் சேம் டாட்டாவோட ஸ்விட்ச் கியர்ஸ் தான், அதே தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு டோர் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஹாரியர் ஈவியோட டேஷ்போர்ட். அண்ட் இந்த சீட்டுக்கு மெமரி ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. 3 people செட்டிங் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கெல்லாம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாரியர் ஈவியோட இன்டீரியரில் இருக்கும். நார்மல் டீசல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 14.5 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நிறையவே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிரைவ் பே அப்படிங்கிற ஒரு ஆப்புமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாகவே நம்ம வந்துட்டு இப்போ பேவும் பண்ணிக்கலாம். அதாவது ஃபாஸ்டாக் பே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வெளியில் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்குமே நம்ம இது மூலிமா பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த JBL டிரைவ் மோட்ஸ் அந்த விஷயமும் வந்துடுது. கஸ்டம் டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிரைவ் மோட், ரீஜன் லெவல், ஸ்டியரிங் வீல் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ RKDB ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ கேம்ஸுமே நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டியரிங் வீல் சேம் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த டாடா ஹாரியர் ஈவியில் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. இது ஒரு 10.25 inch இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் டச் மோடில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த டெரைன் மோட் செலக்டான பட்டன்ஸ் வந்துடுது. ஸோ இதில் கஸ்டம் அண்ட் ராக் க்ரால் மோடு, இந்த மாதிரி சாண்ட் மோட், மட் ராட்ஸ் அண்ட் ஸ்னோ மோட், இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே வந்துடுது. பூஸ்ட் மோடு இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்துடுது, இக்கோ மோட். அண்ட் இந்த இடத்துல அந்த செல்ஃப் பார்க் அசிஸ்ட்கான பட்டனுமே வந்துடுது. டிரைவ் செலக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. இந்த கீ பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ பார்க் இருக்கிறதுனால இந்த கீ மூலியமாகவே நம்ம காரை வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ், ஆர்ம் ரெஸ்ட் அண்ட் பாஸ் மோட்கான ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வந்துடுது. ஸோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்இடியில் கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. ஒரு பெரிய சேஞ்சே இந்த EIRVM தான். லேண்ட் ரோவரில் பார்த்துருப்போம். ஸோ அதே ஒரு EIRVM இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா பின்னால் அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா கிட்ட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவில் வர வியூ தான் நம்ம இங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைவனாக இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு இந்த பின்னாடி இந்த மிரர் மூலயமா அவங்க டிரைவர் வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ அந்த ப்ரைவசி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஹாரியரோட ஓவரால் இன்டீரியர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹாரியர் ஈவியோட ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ. ஒரு குவிக் லுக் மாதிரி நம்ம இதை பார்த்துருப்போம். டீட்டெயில்டான ரிவ்யூ வந்துட்டு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடலாம். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.